ஜி.கே. நாகராஜ், திரு மகாவிஷ்ணுவுக்கு ஏன் பாஜக இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க? சார், இது நீங்க நல்லா பாத்துக்கணும். மகாவிஷ்ணுக்காக சப்போர்ட் பண்ணல. நீங்க ஒன்றை மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு பார்வையற்ற திறனாளியிடம் அவர் விவாதம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட மட்டும் பாத்தீங்கன்னா, பாக்குற பார்வைக்கு நிச்சயமாக அது தவறாகத்தான் தோன்றும். அவர் பார்வையற்றவர் என்று கூட தெரியாம கூட அவர் பேசியிருக்கலாம். மேடைக்கு வாங்க விவாதம் வச்சுக்கலாம்னு பேசியிருக்கலாம். நான் சொல்றது நம்முடைய இந்த வாழ்வியல் முறைப்படி முழுமையான இதை மட்டும் பார்க்க கூடாது. நீ மறுபிறப்பு இதெல்லாம் மறுபிறப்பு எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தமிழ் இலக்கியங்கள் இந்து மத கருத்துக்களை கூறாத தமிழ் இலக்கியங்களே கிடையாது. நீங்க மகாவிஷ்ணுவையும் கடவுள் இல்லைன்ற சித்தாந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்தை அணுகுறாங்க. இந்த மிரட்டலுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். இதனை பாஜக எப்படி எதிர்கொள்வோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு உங்க கட்சியின் திரு எஸ் ஆர் சேகர் பேசியிருக்கிறாரு. பள்ளி தலைமை ஆசிரியரை மாத்தினதுக்கு பதிலா அமைச்சரை மாத்திருக்கணும் அப்படின்னு திருமிகு தமிழிசை பேசுறாங்க. பாஜக மகாவிஷ்ணு சப்போர்ட் ஸ்டாண்ட ஓபனா எடுத்த மாதிரி தானே தெரியுது. இல்ல இருக்கலாமுங்க. நான் சொல்றேன், நீங்க அந்த ஒரு விவாதத்துல அவங்க பேசுனது எல்லாமே அந்த மறுபிறப்பு, ஏன் பிறந்தாங்க, ஏன் பார்வையற்ற, இதை மட்டும் எடுத்துட்டு பேசக்கூடாது. இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள், இதோட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் அவர் பேசியிருக்காரு. இதை கொண்டு போய் சேர்த்துறாரு மக்கள்கிட்ட. அதுதான் அவர் அழைக்கப்பட்டிருக்காரு. மகாவிஷ்ணு ஒன்னும் நாத்திகர் அல்ல. ஒரு ஆத்திகரை நீ கூப்பிட்டுறப்ப அவர் எல்லாத்தையும் பேச செய்வாரு. பேசுகின்ற பொழுது எங்க நாங்க வைக்கிற பாயிண்ட் எல்லாம் ஒண்ணு என்னன்னா, திரும்ப மந்திரங்கள் குறித்து எல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் நீங்க மந்திரங்கள், இப்ப விஷ்ணு சஹஸ்ர நாமம் இருக்குங்க. இன்னைக்கு பல பாடல்கள் தொடர்ந்து பாடப்படுது. பல மந்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. மக்கள் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்வதால் பலன் இருப்பதாகவும் சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் முருகர் கோயிலுக்கு நடந்து போறாங்க, ஏன் திருப்பதிக்கு போறாங்க, இது எல்லாம் நம்பிக்கையின் மேல தானே. சோ நீங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவ்வளவு குழந்தைகள் கைதட்டி அதை வரவேற்கிறார்கள். அப்ப நீங்க அதை குறித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டு நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் வழிமுறையை மாத்த போறோம் அப்படின்னா, அப்ப நீங்க இந்து மத கலாச்சாரத்தை கல்வி முறையை அழிப்பதாகத்தானே அர்த்தம். சரி, அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக, அதற்கு ஒரு சாக்காக நீங்க வச்சிருக்கீங்க அர்த்தம். அப்ப நீங்க நடத்திய இந்த ஆன்மீக மாநாடு, முருகன் மாநாடானது உங்க கருத்துப்படி வந்துட்டா இல்ல, உங்க கருத்துப்படி இந்து மத கலாச்சாரங்களை அரசு தடுக்குது அப்படின்ற ஒரு மதம் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். மற்ற மதங்களை சேர்ந்த பெற்றோரோ மாணவர்களோ எங்கள் மதங்கள் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லிக் கொடுங்களேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்புறம் பள்ளிகள்ல எல்லா மத கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய தேவை வந்துடாதா? இது மதம் அல்ல. வேணும்னா சொல்றேன். இப்பதானே நீங்க சொன்னீங்க இந்து மதத்திற்கு எதிரானது எது இருக்கு அரசுன்னு. இது மதமாக புகுத்தப்பட்டதை ஒழிய அடிப்படையில் அறிவியல் அறிவு கொண்டதுதான் இது. இது பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் சொல்றேன், பல ஆன்மீக விஷயங்களோட அறிவியலும் கலந்து இருக்கிறது. இதுதான் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம். இதுல நல்லது கெட்டதுன்னு பிரித்து பாக்குறதுதான் நம்முடைய நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். நல்ல விஷயங்களையும் மாணவர்களால பிரிச்சு பார்க்க முடியுமாங்கிறதான கேள்வி. நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும், உங்களால பார்க்க முடியும், என்னால பார்க்க முடியும். சொல்லித்தரோம். அதை யார் சொல்லி கொடுக்கிறது? மகாவிஷ்ணுங்கிறவருக்கு அதுக்கான பொறுப்பு என்ன இருக்கு, என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? அவர் 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கிறாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாருன்னா சொல்றாங்க. தனக்கு தெரிந்ததை பேசுறாரு. அதை பகுத்தறிவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. அழைத்தது நீங்க தான். ஆனா அழைத்து விட்டு இப்படி இவர் ஏன் பேசினார் என்று அதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றறிக்கையை விட்டு நீங்க ஒட்டுமொத்தத்தையும் தீமை என்று சொல்வது எந்த வகையில் நான் கேட்கிறேன். இப்ப அவங்க சொன்னாங்க முதல்வர் உடனே போனாங்க. நான் சொல்றேன், முதல்வர் கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்து போனாங்க. வெள்ளிய முதல்வர் போய் பார்க்கலையே. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய, அதாவது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஒரு முருகன் முதல் சுற்றுல இந்த வார்த்தையை சொன்னீங்க, யாரையோ எதிர்ப்பு வருகிறது. அந்த சிலரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையை தான் இதை பார்க்கிறோம். அது மீண்டும் இந்து மத கருத்துக்கள், இந்து மதம் என்கின்ற நம்முடைய கலாச்சாரம் அடிபடுகிறது என்பதை சார் நீங்களே முரண்படுறீங்க. இந்து மத கருத்துக்கள்ன்றீங்க, அப்போ ஸ்கூலுக்குள்ள மதச்சார்பன்மையை தானே அரசு பின்பற்றணும்னு கேட்டா அது மதம் இல்லைன்னு நீங்களே உங்க கருத்துல முரண்படுறீங்க. சரி, இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். சரி, இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும்.